வணக்கம் நண்பர்களே. வீடுகளில் பேப்பர் போடுற பையனாக வாழ்க்கையை ஆரம்பித்த ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்து 2 படம் ப்ரொடியூஸ் பண்ண பின்னாடி வில்லனாக அறிமுகமாகறாரு. அறிமுகமாகி நிறைய படங்கள் நடித்து அங்கேருந்து ஹீரோவாக உயர்றாரு. அப்புறம் உங்கள் நட்சத்திர நாயகன், சூப்பர் ஹீரோ, சுப்ரீம் ஹீரோ அப்படிங்கிற அடைமொழியோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மிகப்பெரிய வெற்றிகரமான பயணமாக மாற்றிருக்காரு சரத்குமார் அவர்கள். திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தவர் நிறைய படங்களில் டூயல் ரோல் பண்ணார். அதாவது இரட்டை வேடங்கள் நிறைய படங்களில் நடித்தார். அதில் ஒரு முக்கியமான படம் நாட்டாமை. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷனில் நாட்டாமை படம் மிகப்பெரிய ஹிட்டு. இரட்டை வேடத்தில் நடித்தார். அதை தொடர்ந்து சூரியவம்சம்னு ஒரு படம், மிகச்சிறந்த வெற்றி படம், மிகப்பெரிய படம். விக்ரமன் டைரக்ஷனில் ராதிகா காம்பினேஷன் நடிச்சிருப்பாங்க. இரட்டை மீண்டும் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷனில் விஜயகுமார் காம்பினேஷனில் சிம்ரன் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. நட்புக்காகனு ஒரு படம் நடித்தார். இந்த படமும் இரட்டை வேட படங்களில் மிக முக்கியமான படமாக சரத்குமாருக்கு அமைஞ்சது. இதைத் தொடர்ந்து அதே ராதிகா சிம்ரன் காம்பினேஷனில் மீண்டும் ஒரு இரட்டை வேட திரைப்படம் நடிக்கிறாரு. அந்த படத்தை புதுமுக இயக்குனர் சுரேஷ் அவர்கள் இயக்குறாங்க. அந்த படம் தான் அரசு. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இயக்குனர் ஹரி அவர்கள் ரஜினிக்காக ஒரு திரைக்கதை ரெடி பண்ணுறாரு. ரஜினி சார் ஏதோ சில காரணங்களால் அதை அக்செப்ட் பண்ணல. அந்த படம் தான் சரத்குமார் நடித்த இன்னும் ஒரு மிகச்சிறப்பான இரட்டை வேட திரைப்படம் ஐயா. இந்த படத்தில் தான் நயன்தாரா அறிமுகமாகறாங்க. இந்த படமும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு படமாக தான் இருக்குது. இரட்டை வேடம்னாவே அது சரத்குமார் தான் அப்படிங்கிற பிம்பம், மிகப்பெரிய பிம்பத்துக்கு பின்னாடி திவான் அப்படின்னு ஒரு படம் தோல்வியை சந்திச்சது. இந்த படத்தை இயக்குனர் சூரிய பிரகாஷ். இது மட்டும் இல்லை, தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு புதுமுக டைரக்டரோட படத்தில் 1977 ஒரு படம், அந்த படம் டபுள் ஆக்ஷன் பண்ணார். அந்த படமும் தோல்வி தான். இயக்குனர் வெங்கடேஷ் இயக்கத்தில் சண்டமார்தன் ஒரு படம் டபுள் ஆக்ஷன் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா வில்லனாக நடிச்சிருப்பார். அந்த படமும் தோல்வி படம் தான். இதெல்லாம் இல்லாமல் தளபதினு ஒரு டைரக்டரோட இயக்கத்தில் நம்ம அண்ணாச்சிங்கிற படத்தில் 3 வேடங்கள் நடித்தார். அந்த படமும் சரியாக போகலை. சினிமாவில் மிகப்பெரிய அளவுக்கு இரட்டை வேடத்தில் வெற்றி அடைந்த சரத்குமார் வாழ்க்கையில் அரசியலுங்கிற இரட்டை வேடத்தில் அவரால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு.